தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ADA 24/7 மொபைல் அப்ளிகேஷனை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிடுங்க. ADA 24/7 தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ADA 24/7 மொபைல் அப்ளிகேஷனை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஹாய் கைஸ், a very good morning to all of you. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எடிட்டோரியல் பார்க்க போகிறோம் சரிங்களா. என் பேர் பிரணவா. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம என்னன்னா எடிட்டோரியலோட சரிங்களா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்ஷன் நம்ம கவர் பண்ண போகிறோம் சரிங்களா. ஓகே, ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் கோட் ஆஃப் த டே பார்த்தீங்க அப்படின்னா த ஃபர்ஸ்ட் வெல்த் இஸ் ஹெல்த் அப்படின்றாங்க சரிங்களா. ஸோ ஹெல்த் தான் இம்பார்ட்டன்ட், ஹெல்த்துக்கு அப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நமக்கே நல்லா தெரியும் சரிங்களா. இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம், நான் வந்து எப்படியாச்சும் இதை கிராக் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு நைட் எல்லாம் தூங்காமல் காலையில எல்லாம் தூங்காமல் சரிங்களா 24/7 என்னது புக்கும் கையுமாவே அலைஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஹெல்த் கண்டிப்பாக பாதிக்க தான் செய்யும் சரிங்களா. ஸோ அது வந்து ஒரு லாங் டேர்ம் எஃபெக்டாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா டேக் கேர் ஆஃப் யோர் ஹெல்த் சரிங்களா. ஹெல்த் அப்படின்றது ரொம்ப ரொம்ப வைட்டலான இது. நீங்கள் என்னதான் சக்ஸஸ்ஃபுல் ஆனாலுமே அங்கே போய் நின்று ஹெல்த் சரியில்லை அப்படின்னா உங்களோட சக்ஸஸை உங்களால் என்ஜாய் கூட பண்ண முடியாது சரிங்களா. ஸோ ஹெல்த்தை ஒழுங்காக பார்த்துக்கோங்க. ஓகே டன். ஸோ இன்னைக்கு மட்டும் ஸ்பெஷல் ஆஃபர் சரிங்களா, ரொம்ப ஸ்பெஷல் ஆஃபர் இன்னைக்கு மட்டும் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் டுடே. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா, டெஸ்ட் சீரிஸ் இருக்கட்டும், புக்ஸ் இருக்கட்டும், புக்ஸ் இருக்கட்டும், எல்லாமே என்னென்னா ஃப்ளாட் 82% ஆஃப் சரிங்களா. ஸோ ஃப்ளாட் 82% ஆஃப் இன்னைக்கு மட்டும்தான் இருக்குது சரிங்களா. ஸோ இன்னைக்கு நைட்டு 12 o'clock வரைக்கும் தான் இருக்குது. இதுக்கு மேலே இந்த ஆஃபர் வந்து எக்ஸ்பயர் ஆகிடும் சரிங்களா. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா Y350 அப்படின்ற ஒரு கோடை அப்ளை பண்ணணும் சரிங்களா. ஸோ Y350ன்ற கோடை அப்ளை பண்ணிங்கன்னா இந்த 82% ஆஃப் அப்படின்றத உங்களால் கண்டிப்பாக நிச்சயமாக அவைல் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்லி ஃபார் டுடே, இன்னைக்காக மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்குது. ஓகே சரி. ஸோ டூ ஸ்மார்ட் அண்ட் கிராக் அப்படின்ற ஒரு பேட்ச் வந்து நேற்று ஆரம்பிச்சது கரெக்டாக, நேற்று தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு டிஸ்கஷன் பேட்ச் ஓகேவா. இது என்ன பேட்ச்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் பேட்ச். அதாவது ஒரு இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் இருக்குது அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணலாம், எது ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணணும், எது லாஸ்ட் அட்டென்ட் பண்ணணும், என்ன ஆர்டரில் போகணும் சரிங்களா, எப்படி நம்ம வந்து ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ 4 to 7 நடக்க போது, ஈவினிங் 4 to 7, அதில் 4 to 5 வந்து இங்கிலீஷ் சரிங்களா. அடுத்து ஆப்டி இருக்கும், அடுத்து ரீசனிங் இருக்கும். நாங்கள் 3 பேரும், பூபதி சார் இருக்கட்டும், அருண் சார் இருக்கட்டும், நானும் இருக்கட்டும், 3 பேரும் சேர்ந்து தான் இதை நடத்த போகிறோம் சரிங்களா. ஸோ நடந்துட்டு இருக்கு, ஆக்சுவலி நடத்த போகிறோம் இல்லை நடந்துட்டு இருக்கு. இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க சரிங்களா, ஒரு நாள் தான் மிஸ் பண்ணியிருக்கீங்க பரவாயில்ல, அதையும் ரெக்கார்டட் செஷன் இருக்கும் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா Y350ன்ற கோடு மட்டும் அப்ளை பண்ணுங்க. மேக்ஸிமம் ஆஃபர்ன்றது கண்டிப்பாக உங்களால் அவைல் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஓகே, ஸோ நேற்று பார்த்த ஒக்காபுலரி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. என்னென்ன பார்த்தோம்? ஓகே, ஸோ கிளாமர்னு பார்த்தோமா. கிளாமர்னா என்னப்பா, மக்கள் வந்து கூச்சல் போடுறதுன்னு பார்த்தோமா. பீப்புள் ஷவுட்டிங் கன்ஃபியூஷனில் இருக்கிறது சரிங்களா. ஓகே, ஷவுட்டிங்னு போடலாமா. ஓகே, அடுத்து சர்ஜ்னா என்னப்பா, சடன் இன்க்ரீஸ்ன்னு பார்த்தோமா. கரெக்டா, சடன் இன்க்ரீஸ். ஓகே டன். அடுத்து ரீஹைட்ரேட்டட் அப்படின்னா என்னப்பா, ரீஹைட்ரேட்னா என்னது, அகைன் அண்ட் அகைன் ஒரே விஷயத்த சொல்றது சரிங்களா. சே சம்திங் அகைன். நீங்களும் கமெண்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது சரிங்களா. ஓகே, ப்ரூடென்ட் அப்படின்னா என்னது, ஒரு விஷயமும் பண்றது வந்து ஃபியூச்சரை யோசிச்சு பார்த்து பண்றதா என்னது ப்ரூடென்ட் ஓகேவா. ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு காஷியஸா இருக்கிறது சரிங்களா. கமார்பிடிட்டிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், பிரசன்ஸ் ஆஃப் மோர் தென் ஒன் டிசீஸ் சரிங்களா. ஏற்கனவே ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்னா இன்னும் 2-3 சேர்ந்து இருக்கிறது தான் என்னது கமார்பிடிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இம்யூனோ காம்ப்ரமைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகலன்னு அர்த்தம். ரீஹைட்ரேட்ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, இது வேணும் ஓகே சரிங்களா. ஸோ எல்லாமே ஞாபகம் இருக்க ஓரளவுக்கு. நேற்று ஒக்காபுலரி கம்மியாக தான் பார்த்தோம், ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையவே இருக்க போகுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், இம்ப்யூனிட்டி சரிங்களா. இம்ப்யூனிட்டி அப்படின்றாங்க. இம்ப்யூனிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸம்ஷன் ஃப்ரம் பனிஷ்மெண்ட் ஆர் ஃப்ரீடம் ஃப்ரம் தி இன்ஜூரியஸ் கான்சிக்வன்ஸ் ஆஃப் அன் ஆக்ஷன் சரிங்களா. ஸோ ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா சரிங்களா, ஏதோ ஒரு தப்பு பண்றாங்க, அதுலேருந்து என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கிடைச்சிடுச்சு சரிங்களா. ஏதோ ஒரு தப்பு பண்றாங்க, அந்த தப்புலேருந்து என்னது அவங்க தப்பிச்சிடுறாங்க, பனிஷ்மெண்ட்டே இல்லாமல் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுதான் என்ன சொல்றாங்க, இம்ப்யூனிட்டி சரிங்களா. பியூனிட்டின்னு சொல்லும் போது என்னது, பனிஷ்மெண்ட். பியூனிட்டிவ் அப்படின்னு பனிட்டிவ்னு பார்த்துருக்குமா, பியூனிட்டிவ் அப்படின்னு பார்த்தோமா. பியூனிட்டிவ்னா என்னது, பனிஷ்மெண்ட்னு பார்த்தோமா.
அப்போ இம்பியூனிட்டின்னு வரும்போது என்ன ஆகுது, இம்முன்னு போடுறதுனால எதுனா ஆப்போசிட். அப்போ பனிஷ்மெண்ட் இல்லாம எஸ்கேப் ஆகுறதா என்ன சொல்றாங்க, இம்பியூனிட்டி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாட்ச்டு. பாட்ச்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேரிட் அவுட் பேட்லி ஆர் கேர்லெஸ்லி. சரிங்களா? இஷ்டத்துக்கு பண்றது. சரிங்களா? ஒழுங்கா ப்ராப்பரா ஒரு ப்ரொசீஜரோ இல்ல ப்ராப்பரா எதுவுமே ஃபாலோ பண்ணாம ஏதோ ஒண்ணு என்னது என்னது சுத்தமா தமிழ்ல சொல்லுங்க, தமிழ் அந்த வேர்டு வரல. சரிங்களா? ஓகே. ஸோ கேர்லெஸ்லி, ஓகேவா, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை பண்ணீங்க அப்படின்னா அதுதான் என்னது பாஷ்டுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து அக்கார்டட். அக்கார்ட் அப்படின்னா என்னன்னா ஒருத்தங்களுக்கு பவர் கொடுக்கறது. சரிங்களா? கிவ் ஆர் கிராண்ட் சம்மன் பவர், ஸ்டேட்டஸ் ஆர் ரெகக்னிஷன். ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசேஜ் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் போகுது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அக்கார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தங்களுக்கு பவர் கொடுக்கறது. ஓகே, அடுத்தது பர்வியூ. பர்வியூ அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அகைன் சொல்றோம், என்னன்னா ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு தாட். சரிங்களா? ஸோ அந்த ரேஞ்ச் ஒரு ஸ்கோப்பை தான் என்ன சொல்றாங்க, பர்வியூ சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து கான்ட்ரவென்ஷன். ஓகேவா? கான்ட்ரவென்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா an action which offends against a law, treaty or other ruling. சரிங்களா? அதாவது ஒரு லா இருக்கு, இல்ல ஒரு ட்ரீட்டி இருக்கு, இல்ல எதுனா ஒரு ரூலிங் இருக்கு அப்படின்னா அதை அஃபண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ஓகேவா, அதை வந்து என்னது, அதை அஃபண்ட் பண்ற மாதிரி, அதை வந்து மதிக்காத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்றாங்க, கான்ட்ரவென்ஷன் சொல்றாங்க. கான்ட்ரவென்ஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு லாவை மதிக்காம போறது என்னது கான்ட்ரவென்ஷன். ஓகே, அடுத்தது கன்டென்ஷன். கன்டென்ஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு ஹீட்டட் டிஸ்அக்ரிமெண்ட். ஓகேவா? கன்டென்ஷன் அப்படின்னா என்னன்னா நம்ம ரெண்டு பேரும் இப்போ சண்டை போட்டுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கையில காலில் ஜஸ்ட் டாக்ல. சரிங்களா? ஓகே, நான் இதுதான் ரைட்டுன்னு நிக்கிறேன், நீங்க அதுதான் ரைட்டுன்னு நிக்கிறீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிப்போம் தெரியுமா, அதுதான் சொல்றாங்க கன்டென்ஷன் சொல்றாங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இன்கான்க்ரூவஸ். கான்க்ரூவஸ்னா நம்ம ஆல்ரெடி நேற்று பார்த்தோம், அப்படிதானே? இன்கான்க்ரூவஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாட் இன்கான்க்ரூவஸா ஆக்சுவலி பார்த்தோம்னு நினைக்கிறேன். not in harmony or keeping with the surrounding or other aspects of something. அதாவது ஒத்து போகாம இருக்கிறது. சரிங்களா? இன்கான்க்ரூவஸ் அப்படின்னா என்னது, ஒத்து போகாம இருக்கிறது. காங்கிரஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்காங்கிரஸ் அப்படின்னா என்னது, ஒத்து போகாம இருக்கிறது. சரிங்களா? யாரு கூடயும் சரௌண்டிங் கூட இது கூடயும் மேட்ச் ஆகாம இருக்கிறது. ஓகே, அடுத்து ஃபேக்ஷன். ஃபேக்ஷன் அப்படின்னா என்னன்னா டிஸ்அக்ரிமெண்ட் வித் இன் அன் ஆர்கனைசேஷன். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ளேயே சில என்ன சொல்றது, சில என்னது மனஸ்தாபங்கள் இருக்கும் தெரியுமா, வேர்டு கரெக்டாக கண்டுபிடிச்சு, அதை தான் என்ன சொல்லுவாங்க, ஃபேக்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே இருந்துச்சு அதுதான் அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க, ஃபேக்ஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆம்புஷ். ஆம்புஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சர்ப்ரைஸ் அட்டாக் ஆன் சம்மன் ஃப்ரம் அ கன்சீல்டு பொசிஷன். ஒளிஞ்சு நின்று, சரிங்களா, ஒளிஞ்சு நின்று ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க, ஆம்புஷ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒளிஞ்சு நின்று அட்டாக் பண்றது. சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பர்போர்ட்டடி. சரி, பர்போர்ட்டட்லி. சரிங்களா? பர்போர்ட்டட்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னா as appears or is stated to be true though not necessarily so. சரிங்களா? அதாவது கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல நம்பப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அதாவது உண்மைன்னு சொல்லி உண்மைன்னு சொல்றாங்கப்பா, ஆனா அது உண்மையதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? என்னது நம்பப்படுகிறது அப்படின்னு சொல்றதா என்னது பர்போர்ட்டட்லின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, அடுத்து இன்சர்ஜென்ட். இன்சர்ஜென்ட் அப்படின்னா அர்த்தம்னா a person fighting against a government or invading force. சரிங்களா? அதாவது ஒரு என்ன சொல்றது, கவர்மெண்ட் இருக்கு, இல்ல கவர்மெண்ட்டுக்கு பதிலாக வேற ஏதோ ஒரு பெரிய ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா, அதாவது ரிபல் சொல்லுவாங்கல்ல தெரியுமா, ரிபல் ரெவல்யூஷனரிஸ் தான் என்ன சொல்லுவாங்க, இன்சர்ஜென்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரிபல் ரெவல்யூஷனரி, அதாவது கவர்மெண்ட் எதனா இருக்குன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு அப்போஸ் பண்ற மாதிரியோ இல்ல வேற எதனா ஒரு பெரிய ரூலிங் பார்ட்டி வேற யாருன்னா உங்களை எல்லாரும் ஆட்சி செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அகெயின்ஸ்டா நீங்க சண்டை போடுறீங்க அப்படின்னா உங்களை என்ன சொல்லுவாங்க, இன்சர்ஜென்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரிகர் ஹாப்பி அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்குப்பா. ட்ரிகர் ஹாப்பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெடி டு ரியாக்ட் வயலண்ட்லி எஸ்பெஷலி பை ஷூட்டிங் ஆன் த சைட் ஆஃப் ப்ரொவோகேஷன். அதாவது ட்ரிகர் பண்றாங்கன்னு சொல்ல நம்ம இது பிக் பாஸ்ல பாத்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? சரிங்களா? ஸோ ட்ரிகர் ஹாப்பி அப்படின்னா என்னன்னா சும்மா ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே இல்லை அவ்வளவுதான் சொன்னோம், கரெக்டா, அதுக்கே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கே என்னது எடுத்து சுட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் சொல்லுவாங்க ட்ரிகர் ஹாப்பி சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது அவங்க சுட்டு முடிச்சிட்டாங்கன்னா சந்தோஷமா உட்காந்துருவாங்க. ஓகேவா? ஸோ ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு எடுத்து கண்ணை எடுத்த உடனே சுட்டு வச்சுறது தான் அது ட்ரிகர் ஹாப்பி அப்படி சொல்றாங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இம்போஸ். இம்போஸ் அப்படின்னா என்னன்னா
ஒரு விஷயத்த உங்க மேல ஃபோர்ஸ் பண்றது சரிங்களா. இம்போஸ் அப்படின்னா அர்த்தம் ஒரு விஷயத்த உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்றதுதான் இம்போஸ்ன்றாங்க. ஓகே, அடுத்து ஸ்மோக் அண்ட் மிரர் அப்படின்னு ஒரு ஐடியாவும் இருக்கு சரிங்களா. ஸ்மோக் அண்ட் மிரர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா the concealing of the truth of a situation with misleading or irrelevant information. அதாவது இப்போ ஒரு மெஜிஷியன் இருக்காருன்னு வைங்களேன், அவர் மேஜிக் பண்றாரு சரிங்களா, அவர் மேஜிக் ட்ரிக் ஏதோ பண்றாரு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா ஸ்மோக் போடுவார் சரிங்களா, அதாவது ஸ்டேஜ் ஃபுல்லா ஸ்மோக் ஆகுற மாதிரி. ஏன்னா ஸ்மோக்ன்றது டிஸ்ட்ராக்ஷன் சரிங்களா. அடுத்து என்ன பண்ணுவாரு, மிரர் வைப்பாரு. மிரர் என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ஷனை தான் காட்டும். ஒரிஜினலா அவர் என்ன பண்ணி எங்க இருக்காருன்னு தெரியாது. ஸோ அது பதிலா ரிஃப்ளெக்ஷனாக தான் காட்டும். ஸோ இந்த மாதிரி சீட்டிங் பண்றது சரிங்களா, மறைச்சு வச்சு சரிங்களா, சீட்டிங் பண்றது, ஒரு விஷயத்த என்ன பண்றது, சிச்சுவேஷனை ஒரு சம்மந்தமே இல்லாம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வேற ஏதோ ஒரு வழியில அவங்கள மிஸ்லீட் பண்றது, அதை தானே சொல்றாங்க ஸ்மோக் அண்ட் மிரர்னு சொல்றாங்க சரிங்களா. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ரிமோர்ஸ். ரிமோர்ஸ்னா என்னன்னா டீப் ரெக்ரெட் ஆர் கில்ட் ஃபார் அ ராங் கமிட்டட். எதனா ஒரு தப்பு செஞ்சுட்டீங்கன்னா ஐயோ பண்ணிட்டோமே, இப்படி தப்பு பண்ணிட்டோமே, தேவையில்லாம இது பண்ணிட்டோமே சொல்லி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் என்ன சொல்றாங்க, ரிமோர்ஸ்னு சொல்றாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ராப்ரோச்மெண்ட் சரிங்களா. ராப்ரோச்மெண்ட் அப்படின்னா என்னன்னா ரீஎஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அ கோர்டியல் ரிலேஷன்ஸ் பிட்வீன் டூ கண்ட்ரிஸ் சரிங்களா. அதாவது முன்னாடி ரெண்டு கண்ட்ரியும் ஒழுங்கா தான் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் நடுவில் சண்டை வந்திருக்கும். சரி ஓகேப்பா வேணாம், நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஞ்சம் அக்ரிமெண்ட் எதுனா போட்டுக்கலாம், முன்னாடி இருந்த மாதிரி மறுபடியும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போடுறது தான் ராப்ரோச்மெண்ட் சரிங்களா. ரீப்ரோச் கிடையாது, ராப்ரோச் சரிங்களா. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ் அப்படின்னா என்னன்னா வெரி வைட்டல் இம்பார்ட்டன்ட் சரிங்களா, ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம் தான் என்ன சொல்றாங்க, இம்பரேட்டிவ்னு சொல்றாங்க சரிங்களா. ஓகே, ஸோ பேசேஜ் போலாம் இன்னைக்கு. ஓகே, ஸோ பேசேஜில் என்ன சொல்றாங்க பாருங்க, எண்ட் தி இம்பியூனிட்டி. இம்பியூனிட்டினா எஸ்கேப் ஃப்ரம் பனிஷ்மெண்ட் சரிங்களா. ஸோ பனிஷ்மெண்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகிறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. த பாட்ச்டு ஆர்மி. பாட்ச்டு ஆர்மி ஆப்ரேஷன். பாட்ச்னா என்னது, carried carelessly சரிங்களா. so carelessly the botched army operation in Nagaland is yet another reason why AFSPA should go சரிங்களா. ஸோ இந்த ஆர்மி ஆப்ரேஷன் எப்படி பண்ணாங்க ஓகேவா, நாகாலாண்டில் ரொம்ப கேர்லெஸ்லி பண்ணாங்க. நம்ம எல்லாருமே நியூஸ் பார்த்துருப்போம் சரிங்களா. இந்த ஆப்ரேஷன் எப்படி இருந்துச்சு, ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னன்னா அந்த AFSPA அப்படின்றது எடுக்கணும், அது தேவையில்லை அப்படின்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நாகாலாண்டில் நடந்த இந்த ஆர்மி ஆப்ரேஷனே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா. Notwithstanding the rationale provided by the Union government and the armed forces for the horrific killing of 6 coal miners and the deaths of 9 civilians and a soldier in the aftermath of the incident in Mon district, the residents of Nagaland and indeed many in northeast India will only read this incident as an outcome of impunity accorded by the Armed Force Special Powers Act or AFSPA சரிங்களா. AFSPA Armed Force Special Power Act சரிங்களா. ஓகே, ஸோ பாருங்க அதுக்கு முன்னாடி அக்கார்டட்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அக்கார்டட்னா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா நாட் வித் ஸ்டாண்டிங் த ரேஷனல். ரேஷனல்னா லாஜிக்கல் ஓகேவா, லாஜிக் அதான் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது யூனியன் கவர்மெண்ட் இருக்கட்டும் ஆர்ம்டு ஃபோர்ஸ் இருக்கட்டும் ரெண்டு பேரும் ஒரு லாஜிக்கை சொல்றாங்க. அந்த லாஜிக் ஏத்துக்கிற தனமாவே இல்லை ஓகேவா. என்ன லாஜிக் சொன்னாலுமே ஒரு 6 கோல் மைனர்ஸும் சரி, 9 சிவிலியன்ஸும் சரி, ஒரு சோல்ஜர்ஸும் சரி இறந்துருக்காங்க. ஸோ இந்த இறப்புக்கு ஒரு லாஜிக்கல் ரீசன் யாராலையுமே கொடுக்கவே முடியாது. இந்த யூனியன் கவர்மெண்ட் இருக்கட்டும் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்கட்டும் அவங்க கொடுக்குற ரீசன்ஸ் என்னது லாஜிக்கே கிடையாது அப்படின்றாங்க ஓகேவா. ஸோ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நாகாலாண்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா இந்த இன்சிடென்ட் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா ஆஃப்ஸ்பாவோட இம்பியூனிட்டி. அதாவது ஆஃப்ஸ்பா அது இஷ்டத்துக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடும். கவர்மெண்ட் என்ன பண்ணும், அதுக்கு என்னது சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடும். இதுதான் யூஸ்வலா நடந்துட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு தான் எல்லாருமே இது இந்த ஆங்கிள் தான் பார்ப்பாங்க அப்படி சொல்லி சொல்றாங்க சரிங்களா. ஓகே, ஸோ அக்கார்டட்னா அக்கார்டட் பவர் கொடுக்கறது சரிங்களா. அக்கார்டட் பை ஓகேவா. இம்பியூனிட்டி அப்படின்றது யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா, அதாவது ஆஃப்ஸ்பாக்கு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நோ வண்டர் தட் 2 சீஃப் மினிஸ்டர்ஸ் சரிங்களா. ஸோ 2 சீஃப் மினிஸ்டர்ஸ் யார் அப்படின்னா கான்ராட் சிக்மா ஆஃப் மெஹாலயா அண்ட் நெய்பியூரியோ ஆஃப் நாகாலாண்ட் have immediately demanded its repeal சரிங்களா.
ஸோ இது வந்து என்னது பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் கிடையாது. என்ன அப்படின்னா கான்ராட் சக்மா இருக்கட்டும் ரியோ இருக்கட்டும் 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, ஆஃப்ஸ்பாவை ரிப்பீல் பண்ணுங்க. ரிப்பீல்னா என்னது, தூக்கிடுங்க அப்படி சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, ரிப்பீல்னா என்னது, தூக்கிடுங்க, ஆஃப்ஸ்பாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. The act remains in place. ஓகே, ஆக்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. The act remains in place in ஆசாம்ல இருக்கு, நாகாலாண்ட்ல இருக்கு, மணிப்பூர்ல இருக்கு, அருணாச்சல் பிரதேஷ்ல 3 districtsல இருக்கு, and areas falling within the jurisdiction of 8 police station of the state bordering Assam. ஓகேவா, அதாவது ஆசாம்ல 8 போலீஸ் ஸ்டேஷன் வந்து அந்த பார்டர்ல இருக்கும். அதுலயுமே என்ன இருக்கு, ஆப்ஸ்பான்றது இருக்குன்றாங்க. ஓகேவா, with the authority to use force or open fire to maintain public order in disturbed areas. அதாவது இது எல்லாத்தையும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 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 எங்கெங்கெல்லாம் ஆப்ஸ்பா இருக்குன்னு சொன்னேன்னா அது ஃபுல்லா என்னது டிஸ்டர்ப்ட் ஏரியாஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த டிஸ்டர்ப்ட் ஏரியாஸ்ல ஆப்ஸ்பாக்கு என்ன பவர் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா என்னது, ஃபயர் ஓபன் பண்ணலாம். சரிங்களா, அவங்க இஷ்டத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணலாம், இல்ல ஃபயர் வந்து என்னது யாரும் சுடணும்னு நினைக்கிறவங்க சுட்டு தள்ளலாம். ஒரே ஒரு காரணம் மட்டும் சொன்னா போதும், ஒன்றும் இல்லை, பப்ளிக்கை வந்து பப்ளிக் ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக தான் நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கரெக்டு, யார் வேணா சுட்டு தரலாம், எப்போ வேணா சுட்டு தரலாம் அப்படின்ற பவர் வந்து ஆப்ஸ்பாக்கு கொடுத்துருக்காங்க. The firing on the vehicle carrying the coal miners in Oting village, home of the Konyak Naga community, was carried out by soldiers of the 21 para commando unit. சரிங்களா, ஸோ இந்த ஃபயரிங் வந்து யார் பண்ணாங்க அப்படின்னா 21 para commando யூனிட் தான் நடத்துனாங்க. சரிங்களா, ஸோ எது மேல இந்த இந்த ஃபயரிங் நடந்துச்சு அப்படின்னா ஒரு வெஹிக்கல்ல, அந்த வெஹிக்கல்ல என்ன என்ன இருந்துச்சு அப்படின்னா கோல் மைனர்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து ஓட்டிங் வில்லேஜை சார்ந்தவங்க. ஸோ இந்த ஓட்டிங் வில்லேஜ் அப்படின்றது யாரோட ஹோம்லேண்ட் கம்யூனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கொன்யாக் நாகா கம்யூனிட்டி அப்படின்றது ஹோம்லேண்ட். சரிங்களா, ஸோ இதெல்லாம் நமக்கு என்னன்னா ஜிஎஸ்ல ஸ்டாட்டிக் ஜிகேல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளோட ஸ்டாட்டிக் ஜிகேல இப்போ கொன்யாக் நாகா கம்யூனிட்டி வந்து எங்க இருக்கு அப்படின்றத கேட்கலாம். சரிங்களா, இல்ல ஓட்டிங் வில்லேஜ் எங்க இருக்குன்னு கேட்கலாம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கேட்கறதுக்கா இந்த மாதிரி தான் நமக்கு இப்போ ஸ்டாட்டிக்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஓகே, ஸோ இது எங்க இது வந்து என்னது 21 para commando யூனிட் வந்து இந்த ஆப்ரேஷனை நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, and attributed to a case of mistaken identity. ஓகேவா, அது மட்டும் இல்லாம சுட்டு தள்ளனதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறாங்க. அதாவது நாங்க தப்பா ஐடென்டிட்டி பண்ணிட்டோம், ஓகேவா, இது வந்து நாங்க ஏம் பண்ணல, நாங்க வந்து தப்பா கெஸ் பண்ணிட்டோம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஆப்ஸ்பா வந்து அசால்ட்டா சொல்லிட்டு பனிஷ்மெண்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. This action should be problematic even within the purview of ASPA. purviewனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கணும். சரிங்களா, ஓகேவா, இது வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கணும் ஈவன் வித் இன் த பர்வியூ ஆஃப் ஆஸ்பா. ஆஸ் சோல்ஜர்ஸ் ஹூ ஓப்பன் ஃபயர் கேன் டூ ஸோ ஒன்லி ஆஃப்டர் வார்னிங் த பர்சன் ஃபவுண்ட் இன் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் த லா. ஓகேவா, அதாவது இந்த சுட்டு தள்ளணுன்ற முடிவு தான் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த சுட்டு தள்ளுறது அவங்க எப்போ பண்ணியிருக்கலாம், வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட பண்ணிருக்கலாம். அதாவது இதுதான் ரூலு, இந்த ரூலை வந்து நீ மதிக்க மாட்டேங்கிற, கான்ட்ரவென்ஷன் என்னது, அதை மதிக்காம போறது. கரெக்டா, இதுதான் லா, இந்த லாவை நீ மதிக்கல, அதனால நான் உன்னை சுட போறேன், ஒழுங்கா இந்த லாவை மதிச்சுடு, இல்லைன்னா நான் உன்னை சுட்டுருவேன் அப்படி சொல்லிட்டு வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இதை பண்ணியிருக்கலாம். ஆப்ஸ்பா வந்து என்ன பண்ணிருக்கலாம், இதை பண்ணிருக்கலாம். இதை பண்ணாம போனது அப்படின்றது ஆப்ஸ்பாவோட தப்பு தான் அப்படி சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா the armies and the later union minister of home Amit Shah's contention. சரிங்களா, ஸோ இவங்க 2 பேரோட டிஸ்அக்ரிமெண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, கண்டென்ஷன் என்னது சண்டையா, டிஸ்அக்ரிமெண்டா, ஹீட்டட் டிஸ்அக்ரிமெண்ட். ஆர்மியும் என்னது லேட்டர் யூனியன் மினிஸ்டர் ஆஃப், அதாவது அமித்ஷாவும் ஆர்மியும் என்ன பண்றாங்க, டிஸ்அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறாங்க, அதாவது சண்டை போட்டுக்கிறாங்க. என்ன அப்படின்னா the vehicle was shot at only after the miners refused to cooperate when asked to stop seems incongruous, as this was not an action at the Myanmar border seeking to take an armed infiltrators but an operation well within the country's borders. ஓகேவா, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரிங்களா, இந்த ஆர்மிக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து நாங்க சுட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த மைனஸ் வந்து கோஆப்ரேட் பண்ண ஒத்துக்கல. சரிங்களா, ஓகேவா, மைனஸ் என்ன பண்ணாங்க, ரெஃப்யூஸ் டு கோஆப்ரேட், ஒழுங்கா நாங்க சொன்னதை அவங்க வந்து செய்யல, அதனால தான் நாங்க என்ன பண்ணிட்டோம், இவங்களை வந்து சுட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அப்படி சொல்றாங்க.
இது வந்து ஒன்றும் நம்மளோட மியான்மர் பார்டர்ல இது நடக்கல சரிங்களா. இந்த ஒரு விஷயம் இது வந்து மியான்மர் பார்டர்ல இது நடக்கல. என்னமோ மியான்மர் பார்டர்ல இது நடக்கிற மாதிரியும் அங்க இருந்து இங்க ஊடுருவுற மாதிரியும் அதுக்காக நீங்க சுட்ட மாதிரியும் சொன்னா நியாயம். இது வந்து அந்த மாதிரிலாம் நடக்கல. இது வந்து என்னது வித்தின் பார்டர்ஸ் நம்ம கண்ட்ரிக்குள்ளதான் நடக்குது, நம்ம இந்தியாக்குள்ளதான் நடக்குது. ஸோ அதுக்கு அவங்க கோஆப்ரேட் பண்ணலன்ற ஒரே காரணத்துக்காக நீ சுட்டு தள்ளுறது தப்பு, வார்னிங் கொடுத்துருக்கணும், எதனா பண்ணிருக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க சரிங்களா. ஓகே, that an ambush was purportedly laid on insurgents of the NSCN, அதாவது கல்பாங் யங் அங் faction following an intelligence input, and yet a civilian vehicle which offered no hostility was fired upon, suggests that the armed forces were too trigger happy and showed barely any intent in securing order, which is the purpose of their presence in the region. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆம்புஷ் அப்படின்றது என்னது, ஒளிஞ்சு நின்று தாக்குதல் நடத்தினாங்களா, ஓகே, அப்படின்றது வெறும் என்னது வார்த்தைக்காக தான். என்னது இன்சர்ஜென்ட் அப்படி, இன்சர்ஜென்ட்ஸ்னா யாரு, இன்சர்ஜென்ட்ஸ்னா யாரு சொல்லுங்க பார்க்கலாம். இன்சர்ஜென்ட்ஸ்னா யாரு, கவர்மெண்ட்க்கு அகேன்ஸ்டா இருக்கிறவங்க சரிங்களா. அதாவது கவர்மெண்ட்க்கு அகேன்ஸ்டா இவங்க வந்து ஆக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் நாங்க சுட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட்க்கு அகேன்ஸ்டா ஆக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் நாங்க சுட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. ஓகே, ஃபேக்ஷன் என்னது அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஃபேக்ஷன் என்னது, ஓகே, ஸோ கல்பாங் யங் அங் அப்படின்றது ஒரு இது போல சரிங்களா. அது அப்படின்றது ஒரு என்ன சொல்றது கம்யூனிட்டி போல சரிங்களா. அது ஒரு ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே என்ன இருக்கு, டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கு. ஃபாலோயிங் அண்ட் intelligence input and yet a civilian vehicle which offered no hostility was fired upon. And இருந்தாலும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சிவிலியன் வெஹிக்கிள் சரிங்களா. சிவிலியன் ஆனது காமன் பப்ளிக்கோட வெஹிக்கிள். அதுல வந்து எந்த விதமான என்னது ஹாஸ்டிலிட்டினானது எனிமிட்டியுமே காமிக்கல சரிங்களா. எந்த விதமான அன்ஃப்ரெண்ட்லினஸையும் காமிக்கல. பட் ஸ்டில் அதை என்ன பண்ணியிருக்காங்க, சுட்டுட்டாங்க சரிங்களா. suggest that the armed forces were true trigger happy. ஸோ இது இந்த ஒண்ணுமே பண்ணாததுக்கே அவங்க சுட்டு தள்ளிட்டாங்க அப்படின்றது தெளிவா தெரியுது. ஸோ இது மூலியமா என்ன தெரியுது அப்படின்னா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படின்றவங்க ட்ரிகர் ஹாப்பியா இருக்காங்க சரிங்களா. அதாவது சுட்டா போதும்டா, இந்த கண்ணில் பட்டவன் எல்லாத்தையும் சுட்டு தள்ளிடலாம்டா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அண்ட் ஷோட் பேர்லி எனி இன்டென்ட் இன் செக்யூரிங் ஆர்டர். ஓகேவா. அது மட்டும் இல்லாம என்னது நம்மளோட ஆர்டர், அதாவது நம்மளோட லா வந்து செக்யூர் பண்ணணும், நம்மளோட லா வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து அவங்களோட எய்மாவே தோணலை அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி அவங்களோட எய்ம் அதுதான் இருந்திருக்கணும், கரெக்டா லாவை ப்ரொடெக்ட் பண்ணணும்ன்றது அவங்களோட ஆக்சுவல் எய்ம். பட் இவங்க பண்ணதை பார்த்தா லாவெல்லாம் மதிக்கிற மாதிரியே தோணலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அடுத்து, the government has promised an enquiry by a special investigation team. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, சரி ஓகே நான் ஒரு என்கொயரி நடத்துறேன்ப்பா. ஓகே, ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை தான், இத்தனை பேர் இறந்துட்டாங்க தான். ஸோ இதுக்கு நான் என்ன பண்றேன், நான் ஒரு என்கொயரி நடத்துறேன். ஓகேவா. பை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னு வச்சுட்டு நான் நடத்துறேன்றாங்க. இட் இஸ் கிளியர் தட் த கண்டினியூட் ரிலையன்ஸ் ஆன் ஆப்ஸ்பா சரிங்களா. கண்டினியூட் ரிலையன்ஸ்னா அது ரிலையன்ஸ்னானது அது மேல நம்புறது சரிங்களா, நம்பிக்கையா இருக்கிறது. ஓகே, அது மேல டு ரிலை ஆன் இட். ஓகே, ஸோ ஆப்ஸ்பா ஆஸ் அ வே டு இம்போஸ் பப்ளிக் ஆர்டர் மஸ்ட் பி brought to a halt. ஓகேவா. அதாவது இப்போ என்ன பண்றாங்க, ஆஸ்பாவை தான் நம்பி இருக்காங்க, ஆஸ்பாவா கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ இது மூலியமா என்ன தெரியுது அப்படின்னா, பப்ளிக் ஆர்டரை என்ன பண்றாங்க, எல்லாரும் மேலேயும் ஃபோர்ஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஃபோர்ஸ் பண்றது என்ன பண்ணணும் அப்படின்னா, அது வந்து நிறுத்தப்படணும். பப்ளிக் மேல என்ன பண்றாங்க, அவங்கள வந்து என்னது பண்ண வைக்கிறாங்க, ஃபோர்ஸ் பண்றாங்க. அந்த ஃபோர்ஸ் பண்றது வந்து உடனே ஸ்டாப் பண்ணணும். அண்ட் லாங் பெண்டிங் டிமாண்ட் ஃபார் இட்ஸ் ரிப்பீல் அக்சீடட் டூ சரிங்களா. ஸோ இந்த லாங் பெண்டிங் டிமாண்ட் இருக்குல்ல, அதாவது ஆஸ்பாவை தூக்குங்கன்னு நிறைய நாளாக டிமாண்ட் பண்ணிட்டே இருக்கும்ல. ஸோ இந்த டிமாண்டும் என்ன பண்ணணும், உடனே இதை வந்து என்னது இது பண்ணணும், அதாவது ஆஸ்பாவை உடனே ரிப்பீல் பண்ணணும். அன்ஃபார்ச்சுனேட்லி த இன்சிடென்ட் குட் புட் அ ஸ்பேனர் இன் த Naga peace talk between the government and the Nationalist Council of Nagalim and 7 Naga national political groups for a solution that has been in the works. Actually ஏற்கனவே என்னன்னா டாக்ஸ் போயிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ இந்த நாகா கவுன்சிலுக்கும் சரிங்களா, நேஷனல் சோஷியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகலிம், அதுக்கப்புறம் 7 நாகா நேஷனல் பொலிட்டிக்கல் குரூப்ஸ். ஸோ இவங்க கூட எல்லாம் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்குன்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து கான்வர்சேஷன் போயிட்டு தான் இருக்கு சரிங்களா. பேச்சுவாக்கா இல்லை
ஓகே. ஸோ என்னன்னா கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணலாம்? இப்போ இன்ஃபில்ட்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து அதாவது ஊடுருவுறதெல்லாம் வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம்? எப்படி கம்மி பண்ணலாம்? ஸோ அந்த கம்மி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி பேச்சுவாக்கு போயிட்டு தான் இருக்கு சரிங்களா. ஆனால் இப்படிலாம் பண்ணோம் அப்படின்னா அந்த பேச்சுவாக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் அடிப்படை தான் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. The secretive nature of the talks, largely due to government's smoke and mirrors approach to the peace accord, has not helped matters either. சரிங்களா. அதாவது என்னன்னா ஏற்கனவே இந்த டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த டாக்ஸ்ல இப்போ கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? ஸ்மோக் அண்ட் மிரர் அப்ரோச் வேற ட்ரை பண்றாங்க. ஓகேவா. அதாவது உண்மையான விஷயத்த வந்து மறைச்சு வச்சு ஓகேவா வேற விஷயத்த வந்து லீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையா ஸ்மோக் அண்ட் மிரர்னா என்னது? டு கன்சில் சம்திங். கரெக்டா. உண்மையை வந்து மறைச்சு வச்சு வேற பொய்யை சொல்லிட்டு மிஸ்லீடிங் கொடுக்கறது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி போறதுனாலயும் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பீஸ் அப்படின்றது ஓகேவா ரெண்டு இதுக்குள்ளயும் எப்படியாச்சும் நம்ம பீஸ் உருவாக்கிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் கவர்மெண்ட் பேசிட்டு இருக்கு. ஆனா ஸ்மோக் அண்ட் மிரர்ஸ் எல்லாம் போட்டு அதாவது ஒரு விஷயத்த மறைச்சு வச்சு எல்லாம் பேசுறதுனால கன்சில் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா இது ஒர்க் அவுட் ஆகும்னு தோணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்களா. An approach that shows genuine remorse for the actions brings the culprits to book and seeks rapprochement with the Konyak Nagas through compensation for the violence. Besides a renewed purpose to conclude the peace talks with the Naga groups is now the only imperative. Imperative-na என்னது? ரொம்ப ரொம்ப வைட்டலான ஒரு விஷயத்தை தான் என்ன சொல்லுவாங்க? இம்பரேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா. ஸோ ராப்ரோச்மெண்ட் என்னது? ரீஎஸ்டாப்ளிஷ்மெண்ட். மறுபடியும் அந்த கார்டியல் ரிலேஷன்ஷிப்பை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றது சரிங்களா. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸோ என்னது அண்ட் அப்ரோச் இப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா புதுசாக ஒரு அப்ரோச் வந்து கொண்டு வரணும். ஸோ இந்த அப்ரோச் என்னவா இருக்கணும்னா ஜெனியூனா இருக்கணும் சரிங்களா. ஜெனியூனா இருக்கணும். அதே மாதிரி ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு கில்ட் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்கணும். இந்த ஆக்ஷன் பண்ணது இத்தனை பேர் சுட்டது வந்து நம்ம தப்பு தான் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் கல்பிரிட்ஸ் யாரு? தப்பு பண்ணவங்களை என்ன பண்ணணும்? தப்பு பண்ணவங்களை என்ன பண்ணணும்? இது புக் பண்ணணும். அதாவது ஜெயில போடணும். அதாவது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்னதுன்னா அதுக்கப்புறம் நம்மளோட சரி ஓகே கார்டியல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்களா அப்ரோச் பண்ணணும். ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா இவங்க பண்ண வயலன்ஸ்க்கு காம்பன்சேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுக்கணும் கவர்மெண்ட். ஓகேவா. காம்பன்சேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா பீஸ் டாக்கை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் கவர்மெண்டோட மெயின் வைட்டல் என்னது இம்பார்ட்டன்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க இந்த பேசேஜ் ஃபுல்லாவே இதுதான் சொல்றாங்க சரிங்களா. ஸோ இன்னொரு வாட்டி ஒக்காபுலரி பார்த்துடலாமா? ஒன்றும் இல்லை. இப்போ என்ன இருக்குன்னா அங்க வந்து நாகாலாந்துல இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு சரிங்களா. இஷ்டத்துக்கு தோன்றவங்கள சுட்டு தள்ளியிருக்காங்க. ஓகேவா. தோன்றவங்கள சுட்டு தள்ளியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஸ்பா தான் இது பண்ணியிருக்கு. ஆப்ஸ்பா வந்து தப்பு பண்ணியிருக்கு அப்படின்றத கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டு ஆப்ஸ்பாவை தூக்கிட்டோ இல்லை அங்கே இருக்கு அவங்க ஆப்ஸ்பாவுக்கு எதனா பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டோ அது இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் மறுபடியும் நாகாலாந்து கூட என்னது நார்மல் பீஸ் டாக் வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ண முடியும். இல்லைன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் போகுது. நாகாலாந்து வந்து அவ்வளோ ஈஸியாக கொடுக்காது. ஓகே இடம் கொடுக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்களா. ஓகே. ஸோ இம்பியூனிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பனிஷ்மெண்ட்ல இருந்து தப்பிக்கிறதா என்னது இம்பியூனிட்டி ஆல்ரெடி பார்த்தாச்சு. பாஷ்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேர்லெஸ்ஸா பண்றது. ஓகேவா. பாஷ்டு அப்படின்னா என்னது எதனா ஒரு விஷயத்த கேர்லெஸ்ஸா பண்றது. அக்கார்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தவங்களுக்கு பவர் கொடுக்கறதா என்னது அக்கார்டு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பர்வியூன்னு என்னதுன்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சரிங்களா. ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தானே சொல்லுவாங்க பர்வியூ சொல்லுவாங்க. கான்ட்ரவென்ஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு ரூலோ ஒரு லாவோ இருக்கு அப்படின்னா அதுக்கு அகெயின்ஸ்டா ஆக்ட் பண்றதா என்னது கான்ட்ரவென்ஷன். அடுத்து கன்டென்ஷன் அப்படின்னா என்னன்னா டிஸ்அக்ரிமெண்ட் தெரியும். இன்கான்க்ரூவஸ் அப்படின்னா என்னன்னா ஒத்துழைச்சு போகாம இருக்கிறது சரிங்களா. அதாவது ஒத்துழைக்காம இருக்கிறது தான் என்னது இன்கான்க்ரூவஸ். அடுத்து வந்து ஃபேக்ஷன் அப்படின்னா என்னது டிஸ்அக்ரிமெண்ட் வித் இன் ஆர்கனைசேஷன். ஒரே ஆர்கனைசேஷனுக்குள்ள எதுனா என்னது ஓகே டிஸ்அக்ரிமெண்ட். அடுத்து ஆம்புஷ்னா என்னன்னா ஒளிஞ்சிருந்து தாக்குறது. ஓகே. அடுத்து வந்து பர்போட்டோட்லி. ஓகேவா. பர்போட்டோட்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னா கூறப்படுகிறது நம்பப்படுகிறது அப்படின்னு சொல்றதா என்னது பர்போட்டோட்லி. ஓகே. அடுத்து வந்து இன்சர்ஜென்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு பர்சன் ஓகேவா ஒரு கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா ஆக்ட் பண்றாங்க சரிங்களா. அந்த கவர்மெண்ட்டை ஃபைட் பண்றவங்க தான் என்னது இன்சர்ஜென்ட்னு சொல்றாங்க. அடுத்து ட்ரிகர் ஹாப்பி அப்படின்னா என்னன்னா ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்குலாம் சுட்டு தள்ளுறவங்கள தான் என்னது ட்ரிகர் ஹாப்பி அப்படின்றாங்க. அடுத்து இம்போஸ்னது ஃபோர்ஸ் பண்றது. எதனா ஒரு விஷயத்த என்னது ஒரு டெசிஷனையோ இல்லை ஒரு ரூலிங்கையோ உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த உங்க மேல நீங்க இது பண்ணி தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு கட்டாயத்துல போடுறது. அடுத்து ஸ்மோக் அண்ட் மிரர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்த மறைச்சு வச்சு சரிங்களா உண்மையை மறைச்சு வச்சு மிஸ்லீட் பண்றது. ஓகேவா.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிமோர்ஸ்னா என்னன்னா ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறது, ஐயோ இது பண்ணிட்டோமே அது பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ரெட் பண்ணுறதா என்ன சொல்கிறாங்க, ரிமோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே சரி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ராப்ரோச். ராப்ரோச் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறது. சரிங்களா, கார்டியல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. முன்னாடியே இருந்திருக்கு, நடுவில் ஏதோ ஒரு சண்டை சச்சரவுனால முடிஞ்சிடுச்சு, இப்போ மறுபடியும் அதை ரீஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிறது. ஓகே, இம்பரேட்டிவ் அப்படின்னா என்னன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை தான் என்ன சொல்கிறாங்க, இம்பரேட்டிவ்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகே டன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ்ல கூட ப்ரிலிம்ஸ் என்னது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலேயுமே வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க உடனே வாங்கிக்கலாம். Y315 கோடு மட்டும் அப்ளை பண்ணுங்க. மேக்ஸிமம் ஆஃபர்ன்றது உங்களால் கண்டிப்பாக அவைல் பண்ண முடியும். அதே மாதிரி டிஎன்இபிக்கும் என்னது ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கும் என்ன பண்ணியிருக்காங்க 20 டெஸ்ட் சீரிஸ் விட்டுருக்காங்க. சரிங்களா, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஈச் கோருக்கு சரிங்களா ஈச் கோருக்கு 5 சொல்லிட்டு விட்டுருக்காங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க வாங்கிக்கலாம். Y350 அப்ளை பண்ணுறது மூலயமா மேக்ஸிமம் ஆஃபர் இன்னைக்கு டெஸ்ட் சீரீஸில் வந்து 82% ஃப்ளாட் இருக்குது. ஸோ வாங்கிக்கோங்க. சரிங்களா, பெஸ்ட் ஆஃபர் என்ன கேட்டிங்க அப்படின்னா. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டில் பீங் செஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, இன்னும் வந்து இந்த இதுவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சேனல் அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ see you guys in the afternoon. ஓகேவா, ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டெய்லியுமே வாங்க. ஓகேவா, டெய்லியுமே எடிட்டோரியல் பாருங்கள். இட் வில் ஹெல்ப் யூ இன் போத். சரிங்களா, கரண்ட் அஃபேர்ஸ்லையும் ஹெல்ப் பண்ணும், அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷையும் ரீடிங்கையும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ see you guys, bye, take care, have a good day. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எல்லா எக்ஸாம்ஸும் வந்துட்டு இருக்கு. சரிங்களா, ஓகே, பை, டேக் கேர்.